ஸ்ரீவித்யா, இன்னைக்கு நம்ம காலை மலர்ல இந்திய கலாச்சார அமைச்சகத்தின் தேசிய மாநில விருது பெற்ற சிற்ப கலைஞர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களை நம்ம சந்திக்க போறோம். காலை வணக்கம். தமிழ் சூழல்ல மிகவும் அறியப்பட்ட ஒரு சிற்பியா, பல பரிமாணங்கள் இருக்கிற ஒரு பன்முக கலைஞரை நாங்கள் உங்களை எங்களுடைய காலை மலர்ல சந்திக்கிறோம். பொதுவாக இந்த சிற்பம் சார்ந்த உங்களுடைய பார்வைகள், அனுபவங்கள் அப்படிங்கிறத நிறையவே நீங்க எங்களோட பகிர்ந்துக்கணும். ஸ்ரீவித்யா, இன்னைக்கு நம்ம சார்கிட்ட கேட்க வேண்டிய முதல் கேள்வி என்னவா இருக்கு? ஒரு சிற்பி கிட்ட நம்ம எது முதல்ல கேட்கணும் முரளி? அதான் சார், இப்போ ஒரு சிற்பியா ஒரு சிற்பத்தை ஒரு கலைப்பூர்வமா பார்க்குற அந்த தன்மை, அந்த ரசிக்கிற தன்மை பற்றி தான் நாங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். சிற்பத்தை மட்டும் பார்க்கறதுக்கு தனியாக ரசிக்கிற தன்மை அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு பொருளையும் ஒரு இயல்பாக மனிதனிலிருந்து, குழந்தைகளிலிருந்து, இயற்கையிலிருந்து எல்லாத்தையும் ரசிக்கிறதுக்கு ஒரு தன்மை நமக்கு தேவைப்படுது. நமக்கு அந்த தன்மை உடனே ஒரு கொடைக்கானலை பார்க்கும்போதோ இல்லை ஊட்டியை பார்க்கும்போதோ இருக்கிற நமக்கு ஆர்வங்கள் எல்லா இடத்துலையும் வர்றது கிடையாது. பட் அதை மீறியும் கூட உங்களோட சொந்த ஊர் அப்படின்னும் போது உங்களை பார்க்கறதுக்கு நிறைய ஆர்வங்கள் இருக்கும். இதுக்கு உண்டான காலகட்டங்கள், இந்த உறவு முறைகள், இந்த தொடர்ச்சிகள் அப்படின்றது தான் ஒரு ரசனைகள், ரசிக்கக்கூடிய தன்மைகள் ஒவ்வொரு பொருளுக்கும். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய நண்பர்கள், நீங்கள் பிறந்த இடம், நீங்கள் பார்த்த இடம், ரசித்த இடம் அப்படின்றதுலாம் எங்கே வருது அப்படின்னாக்கா உங்களுடைய நீண்ட தொடர்ச்சியான உறவுகளை பொறுத்து தான் இருக்குது. ஒவ்வொரு மனிதனிடையும் உறவுகள், தொடர்ச்சிகள் இருக்கும்போது தான் ஒவ்வொரு பொருள் மேலேயும் ரசிக்கக்கூடிய தன்மை இருக்கும். சிற்பத்தை பார்த்த உடனே அதை ரசிக்கணுமா அப்படின்னாக்கா நீங்கள் 4 முறை பார்த்தா தான் ரசிக்க முடியாது. பார்த்த உடனே ரசிக்கணும், அதை உடனே நல்லா அழகாக இருக்குது, பிரெண்ட் போட்டுது அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஒரு சிற்பத்தை பார்க்கும்போது அந்த சிற்பியையோ இல்லை ஒரு ஓவியத்தை பார்க்கும்போது அந்த ஓவியனையும், அவனை சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, அவன் வாழ்கின்ற முறைகளையும் இது எல்லாம் தெரிஞ்சுட்டு அவனோட பழகுகிற முறைகள், அது எப்படிலாம் எந்த காலகட்டத்தில் தோன்றி செய்யப்பட்டது, எப்படிலாம் செய்தது அப்படின்றது ஒரு தொடர்ச்சியான முறை. இதெல்லாம் இருந்தால் தான் அதை நம்ம ரசிக்க முடியும். இது இல்லாமல் நாங்கள் பார்த்த உடனே ஒரு நல்ல தமிழ் படத்தை கூட நம்ம பார்த்த உடனே நம்ம அது நல்ல படம்னு சொன்னதாக தெரியல எனக்கு. என்னுடைய காலகட்டத்தில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு படத்தை பார்த்து நாங்கள்லாம் ஒரு கும்பல் போயிட்டு பார்த்துட்டு வரோம். கிடைக்க போகிற ரயில் பார்த்துட்டு வரோம். பார்த்துட்டு வரும்போது இது நல்லாவே இல்லை, அந்த படம் இவ்வளோ கேவலமான படமா அப்படின்னு சொன்ன காலகட்டம் இருந்தது. அதே படம் 1 மாதம் கழித்து திரும்ப பார்த்து நல்ல படம்னு சொல்லியிருக்கோம். இந்த ரசிப்பு, அதாவது இப்படிப்பட்ட ரசிப்புத்தன்மை தான் மனிதர்கிட்ட இருக்குது. இதுதான் இயல்பான ஒன்று. இதுக்கு உண்டான தொடர்ச்சியான உறவுமுறைகள் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுது. அது சிற்பமாக இருந்தாலும் சரி, வெறும் களிமண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை ஓவியமாக இருந்தாலும் சரி, எந்த தரப்பட்ட ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஈவன் மிருகங்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு உண்டான காலகட்டங்கள் நமக்கு தேவைப்படுது. அது இருந்ததுனால நம்ம ரசிக்க முடியும். ஒரு நவீன மாடர்ன் அப்டிராக்ட் வடிவங்களை நீங்க பார்க்குற விதம் பற்றி தெரியணும். நவீனம், இதுக்கு நீங்கள் ஏற்கனவே நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அந்த ரசிப்புத்தன்மை அப்படின்றது. அந்த ரசிப்புத்தன்மை அதுதான் முக்கியமானது. அது எப்படி நம்ம ரசிக்கிறோம், அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதை எப்படி நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரொம்ப இயல்பாக நமக்கு தெரிஞ்ச விஷயங்களில் ஏற்றுக்கிறதுக்கு நமக்கு குறுகிய காலகட்டங்கள் தேவைப்படுது. ஒரு முரண்பாடான விஷயங்கள், முரண்பாடு அப்படின்னு சொல்றது நம்மளே நம்ம உருவாக்கிக்கிறது. அது இதுதான் முரண்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லிக்கிறோம் நம்ம. பட் உங்களோட சேர்ந்து அது உங்களுக்கும் அதுக்கும் உறவுகள் இருந்து, அது உணர்வுபூர்வமாக உறவுகள் இருந்தாவே, அந்த நட்புகள் இருந்தாவே அது உங்களோட சேர்ந்த விஷயமாயிடும். ஸோ அப்போ அதை ரசிக்கிறதுக்கு நம்ம தாராளமயமாயிடுறோம். நம்ம அதை ரசிக்கிறதுக்கோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கோ ஆயிடுறோம். நவீனம்ன்றது ஒரு காலகட்டத்தில், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு நவீனங்கள் இருந்துகிட்டு இருக்குது. காலம் ஆரம்பத்தில் மனிதன் ஆடையே இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் மரப்பட்டியை உரித்து அவன் ஆடையை அணிந்தான் இல்லைங்களா, அது நவீனம். அது மற்றவங்களுக்கு நவீனமாக இருந்தது. நம்ம எல்லாம் என்னடா அது அமனமாக இருக்கும், இவன் ஆடையெல்லாம் இன்னும் உடுத்துட்டு வரானே அப்படின்ட்டு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்ச இந்த 2000 நூற்றாண்டுகளில் ஏகப்பட்ட நவீனங்கள் வந்திருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் சிற்பங்கள் வடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கல்லை தான் அதை உளியாக யூஸ் பண்ணிக்கிறான். அதே கல்லில் சிற்பம் வடிக்கும்போது அதே கல் எடுத்து உடைச்சிருக்கிறான். ஸோ அப்போ அவனுக்கு தெரியல, அவனுக்கு அதாவது உளிகள் இருக்குது, அதாவது உலகம்ன்றதே அவனுக்கு தெரியாத காலகட்டத்தில் இருந்தது. அது அவனுக்கு உலகம் கண்டுபிடிக்கும் போது நவீனம். அது உலகம் இருக்குது, உலகத்தின் மூலிமா நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நாங்கள் ட்ரெடிஷ்னல்னு சொல்கிற, நம்ம இன்றைக்கி ட்ரெடிஷ்னலாக சொல்கிற இன்றைக்கி இருக்கிற கோவில் சிற்பங்கள்லாம், இன்றைக்கி எல்லோரும் ட்ரெடிஷ்னல் சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச ட்ரெடிஷன் சொல்கிற கோவில் சிற்பங்கள் அந்த காலகட்டத்தில் அது நவீனமாக இருந்திருக்கலாம், நவீனமாக தான் இருந்திருக்கும். அது இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மாற்றங்கள் வந்துட்டு இருக்குது.
இது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடாத தெரியாத புதுசா பார்க்குற ஒரு விஷயங்கள் வந்து ஒரு நவீனம், ஒரு நியூ ட்ரெண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது நடைமுறையில் இருந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு நான் செய்து கொண்டு என்னுடைய சிற்பங்கள் இன்னும் ஒரு 100 வருட காலங்களோ இல்லை ஒரு பல 100 வருட காலங்களுக்கு பிறகு ஒரு ட்ரெடிஷனாகவும் மாறலாம். ஸோ அதனால நவீனம்ன்றது ஒரு அத்தியாவசியமான ஒன்று. அது எப்படும் போயிட்டே இருக்குது. அது சைக்கிள், அது தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அது எப்படின்னாக்க ஒரு மனிதன் வந்து எப்படி பேண்ட் போடுறாரு, இன்னொரு மனிதன் எப்படி ஆஃப் ட்ராயர் போடுறாரு, இப்படி மாற்றி மாற்றி அவங்க வருஷத்துக்கும் ஒரு மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அப்ஸ்ட்ராக்ட் சிற்பங்கள் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க சார். இதில் பல பாவங்களோடு கூடிய முகங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய தனித்துவமான சிற்பங்களாக இருக்குது. இதுக்கு உலக அரங்கில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அதை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய சிற்பங்கள் வந்து பல காலகட்டத்தில் பல மாறுபட்ட கோணத்திலலாம் வந்திருக்குது. 88 வந்து நான் கல்லூரியில் முடித்தேன். நான் 88 கல்லூரி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து அகடமிக் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதனை வந்து எப்படி வந்து ஒரு சிற்பத்தை உருவாக்க கற்றுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய கல்லூரியுடைய நோக்கம். எங்கள் கல்லூரியில் வந்து அதுக்கப்புறம் படிச்சுட்டு அவன் என்ன பண்ண போகிறான், எப்படி பண்ண போகிறான்றதை விட அந்த கல்லூரியில் படிக்கிற வரைக்கும் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி கற்றுக்கணும் அப்படின்றது. ஸோ அந்த காலகட்டத்தில் நான் கல்லூரி முடிக்கும் போதெல்லாம் அதாவது ஒரு முழு உருவத்தையோ இல்லை அரை உருவத்தையோ செய்யக்கூடிய எங்களுக்கு திறமையை வந்து உருவாக்குறதுக்கு எங்கள் கல்லூரி வாய்ப்புகள்லாம் அளிக்குது. அந்த காலகட்டத்துக்கு பிறகு இது ரொட்டீனாக நம்ம வந்து பார்க்குறோம். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சிற்பங்கள் அப்படின்னாவே நம்ம பழங்கால ட்ரெடிஷ்னல் சிற்பங்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்கிற வந்து வளர்கலை கான்டெம்பரரி சிற்பங்களாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனோட சேர்ந்த சமாச்சாரங்கள் தான் இருக்கும். மனிதனோட சேர்ந்த சமாச்சாரங்கள் இருக்கும். இதுதான் வந்து நாளடைவில் எல்லாம் பார்த்துட்டு வரோம். பட் நான் முடித்த காலகட்டத்து பிறகு இந்த உருவங்கள் எல்லாம் எப்படி கொஞ்சம் வேறுபட்டு, அது ஒரு தேவையா என்னன்னு தெரில எனக்கு. பட் இருந்தாலும் அது கொஞ்சம் வேறுபட்டு செய்யணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ மகாபலிபுரத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சிற்பங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே சிற்பி வடித்த மாதிரி இருக்கும். அதில் எந்த வேறுபட்ட கோணங்களையும் உங்களால் பார்க்க முடியாது. எந்த சிற்பத்தை எடுத்து பார்த்தாலும் இதே சிமிலாரிட்டி தான் இருக்கும். அதுக்குன்னு ஒரு வரவேற்கப்பட்ட ஒரு அளவு முறைகள் இருக்குது. அதை கற்றுக்கணும் பண்ணுறவங்க அத்தனை பேருமே இதை அப்படி தான் செய்வாங்க. அதை எங்கள் கல்லூரியில் படித்து முடிக்கிறவங்க போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஈவன் பெயிண்டர்ஸ்லாம் கூட பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு உண்டான ஒரு தோணிகள், அவங்களுக்கு உண்டான ஒரு ஸ்டைல் இருக்கும். அது அவங்களுக்குன்னு ஒரு நேர்த்தி இருக்கும். அந்த மாதிரி நாங்களும் சிற்பங்களை பண்ணும்போது இருக்கும். அதை மீறியும் கூட சிற்பத்தை வந்து ஒரு மனிதனை வந்து ஒரு அழகாக இப்படி தான் இருப்பான் அப்படின்ற அளவு முறைகளை விட்டுட்டு, அதை மீறியும் என்னுடைய விருப்பங்கள் கொஞ்சம் இருக்கும். அதில் இவர் இப்படி இருப்பாரா அப்படி இருப்பாரா அப்படின்ற என்னுடைய விருப்பங்களையும் அதை சேர்த்துட்டு அந்த ஒரு நிலையான உருவத்தில் இருந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அது. அதை வந்து செய்முறைன்னு சொல்லலாம். செய்து பார்க்கத்தாக இது எப்படி இருக்கும், இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்து பார்த்துருக்கோம் நாங்கள். பட் கிட்டத்தட்ட காலங்கள் ஒரு சில வருடங்கள் கழிஞ்ச பிறகு பார்த்தாக்கா எனக்கு ஒரு சின்ன வருத்தம் ஏற்பட்டுச்சு. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டுமே நம்ம வந்து சிலையாக பார்க்கக்கூடிய இன்னைக்கு இருக்கிற கான்டெம்பரரி லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் அவர்களை மட்டுமே ஒரு முக்கியமான இடத்துல சிலையாக வைத்திருப்பாங்க. அந்த நேரத்தில் நான் நினச்சேன், எல்லா பாமர மனிதர்களும் அவங்களுக்கு என்ன சிறப்புகள் கிடைச்சதோ அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த சிறப்புத்தன்மைகள் இருக்கிறது. அந்த சிறப்புத்தன்மை இருக்கிற மனிதர்லாம் என்னுடைய மனிதர்களாக நான் அதை அவர்களெல்லாம் சிலையாக வடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் மட்டுமே தெரியும். அதை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒவ்வொரு என்னுடைய சிற்பத்தையும் பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இவங்களை நம்ம பார்த்த மாதிரி ஒரு உணர்வுகள்லாம் அவங்களுக்கு வரும். அவங்களுக்கு நேரடியாக வந்து ஒரு சில மனிதர்களை தவிர அவர்கள் மட்டுமே இல்லாமல் என்னுடைய சிற்பங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய புரிஞ்சுக்கலாம். இவங்களை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இந்த உணர்வுகள் எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலர் அப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்டுருக்காங்க. என்னது இது, அவருக்கு கண்ணு இல்லாமல் இருக்குது, இல்லை மூக்கில் அடிப்பட்ட மாதிரி இருக்குது, ஒரு டிஸ்ட்ராக்ஷன்லாம் இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து உண்மையாக சொல்லப்போனால் ஒரு அப்சாக்ட் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதாவது நம்ம இன்னமும் நம்பிட்டு இருக்கோம் வந்து ஒரு லட்சணங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மை கிடையாது. அதை மீறி வந்து உண்மையாகவே இயல்பாகவே நிறைய மனிதர்களை நம்ம வந்து அப்சாக்ட் ஃபார்மில், அதாவது நம்மள மீறியும் பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்கள பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலருக்கு விகாரம் கூட தோணலாம். பார்த்த உடனே அதான் அந்த ரசிக்கக்கூடிய தன்மைகளை ஆரம்பத்தில் நம்ம பேசுனாங்களே, ஒரு மனிதனை எப்படி அங்கீகாரம் அவரோட உறவு முறைகளை நம்ம எப்படி ஏற்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே பிடிக்காத மாதிரி தோணும் நமக்கு. அவருடைய உள்ளுணர்வு நமக்கு தெரியாது, நம்ம உள்ளுணர்வு சொல்லுவோம் என்னடா இப்படி இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மனிதர்களுடைய எல்லாம் நான் வந்து பழகி இருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அவர்களெல்லாம் என்னுடைய சிற்பங்களாக வடிச்சிட்டு வரேன். இது அப்சாக்ட்ன்றது ஒரு பெரிய கேள்வியாகவே இல்லை அதில். பட் பார்க்கறதுக்கு ஒரு சிலர் பார்க்கறதுக்கு நீங்கள் பார்க்காத மனிதர்கள் அங்கே இருந்திருக்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது வந்து புதுசாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நிறைய நீங்கள் பார்த்த மனிதர்களும் அதில் இருப்பாங்க. அதில்
இப்போ லேட்டஸ்ட்டாக நான் பண்ணுற ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிற்பங்கள்லாம் கொஞ்சம் அழகுபடுத்தி பண்ணிட்டு இருக்கேன் நான். அதை மீறியும் கூட அதோட கொடிகள் செடிகள் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழகுபடுத்தி பண்ணிட்டுருக்கேன். ஏற்கனவே பண்ணது அசிங்கப்படுத்தி கிடையாது, ஏற்கனவே பண்ணது அழகான விஷயங்கள் தான் எனக்கு. ஒவ்வொரு சிற்பங்களும் எனக்கு அழகான சிற்பங்கள் தான் எனக்கு. என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு சிற்பங்களும் அழகான சிற்பங்கள். இதில் மேலும் வந்து அதில் வந்து கொஞ்சம் வேற வேறு எலிமெண்ட்ஸ்லாம் சேர்த்துக்கிறேன், வேற ஒரு உறுப்புகள் எல்லாம் சேர்த்துக்கிறேன், கொடிகள் செடிகள். என்ன சொல்ல போனாக்கா இப்போ இந்த காலகட்டத்தில் குறைஞ்ச காலகட்டத்தில் ஒரு 2-3 மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பெண் வடிவங்கள்லாம் செய்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி கிடையாது. ஒட்டுமொத்தம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆண் உருவங்களும் இருக்கும். இப்போதான் கொஞ்சம் நாள் அந்த பெண் உருவங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு உண்டான ஸ்டடியும் தேவைப்படுது நமக்கு. கற்சிலைகளுக்கும் உங்களுடைய இந்த தாமிரம் வெங்கல சிலைகளுக்குமா என்ன மாதிரியான ஒரு வித்தியாசம் இருக்கு? கற்சிலைகள் வடிக்கிறதுக்குன்றது அதுக்கு ஒரு தனித்திறமை தேவைப்படுது. கற்சிலை வடிக்கிறதுன்றது தனித்திறமை மட்டும் கிடையாது, அதுக்கு உண்டான பொருளாதாரமும் தேவைப்படுது, அதுக்கு உண்டான இட வசதிகளும் தேவைப்படுது. கற்சிலைகளும் வடிச்சிருக்கிறேன் நான். ஒரு சில நேரத்தில் வந்து கல்லாலையும் செய்திருக்கிறேன். கல்லில் செய்கிறது வந்து உண்மையிலே கடினமான வேலை. நம்ம அதுவும் பர்டிகுலராக வந்து நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற இந்த கிரானைட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கல் வந்து ரொம்ப ஹார்டஸ்ட் மெட்டீரியல். நீங்கள் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில கோவில்கள் இருக்குது. தமிழ்நாட்டு கோவில்களில் தான் இந்த கற்சிலைகள் வந்து சரியான கிரானைட் சிலையில் பண்ணுது. பேலூர் அலிபேட்லாம் போனீங்கன்னாக்கா கருப்பு கலரில் இருக்கும், நல்லா ஃபினிஷ்டாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஸ்டோன் சொல்லுவாங்க, அங்கே சொல்கிறது அதுக்கு பேர் சாஃப்ட் ஸ்டோன் சொல்லுவாங்க. நார்த் இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னாக்கா மார்பிள் இருக்கும். மார்பிளும் ஏறக்குறைய நம்ம இருக்கிற கல்லை, நம்ம இங்கே இருக்கிற கல்லை விட கொஞ்சம் சாஃப்டானது மெட்டீரியல். இப்படி பலதரப்பட்ட ஸ்டோன் இருக்குது. இப்போ அதே இங்கே ஒடிசாவில் போனீங்கன்னாக்கா சாண்ட் ஸ்டோன் சொல்லுவாங்க. அந்த கொனாரக் டெம்பிளுக்கு வந்து சாண்ட் ஸ்டோனில் பண்ணதுன்னாங்க. கொஞ்சம் இதை விட கொஞ்சம் சாஃப்ட் அதுக்கெல்லாம் சாஃப்டாக ஒர்க் பண்ணலாம் அதில் அப்படின்ட்டு. பட் அதுவே கூட சிரமம் தான் நமக்கு. அந்த கல்லில் ஒர்க் பண்ணுறது கூட நமக்கு சிரமம் தான். அது ஒரு காரணம். அதுக்கு உண்டான பயிற்சிகள், அதுக்குண்டான காலக்கெடுவுகள், எவ்வளோ நாளைக்கு அதை முடிக்க முடியும், எவ்வளோ நாள் ஆகும். இன்னைக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்திருக்குது நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் கூட அதுக்கு உண்டான பயிற்சி திறமையும் அதுக்கு உண்டான காலங்களும் நேரங்களும் நல்ல ஸ்டுடியோ வேணும் முதல்ல நமக்கு. நீங்கள் கல்லில் ஒர்க் பண்ணவே நல்ல ஸ்டுடியோ வேணும். இப்போ நான் நான் என்னுடைய ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா வேக்ஸில் பண்ணுறேன். வேக்ஸில் பண்ணுறதுக்கு எனக்கு போதுமான அளவுக்கு ஸ்டுடியோ தான் பண்ண முடியும். பட் அட்லீஸ்ட் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல், மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் பண்ண முடியும். பட் கல்லில் ஒர்க் பண்ணும்போது நான் சிட்டிக்குள்ள உட்காந்து ஒர்க் பண்ணேன்னாக்கா கண்டிப்பாக எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணும். அந்த சத்தம் வந்து ஒளியோட சத்தமோ இல்லை மற்ற அந்த மோட்டரோட சத்தமோ அதுலேருந்து ஸ்மோக்ஸ் நிறைய கிரியேட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மாலைப்புறத்தில் வந்து எல்லா கடையும் எடுக்க சொல்லிக்கிறாங்க. அங்கே வந்து இந்த டூரிஸ்ட் போகிற இடத்துல வந்து கடைகளே இருக்கக்கூடாது. இந்த கல்லில் வேலை செய்கிற எந்த சிற்பிகளும் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேற ஒரு இடத்த அலர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பொல்யூட் ஆயிடுது அது. அந்த மிஷின்லாம் போட்டிங்கன்னா, பவர் மிஷின்லாம் போட்டோம்னாக்கா நிறைய புகை வரும். நிறைய புகை வந்து கண்ணுக்கும் கெடுதி, மூக்குக்கும் கெடுதி, வாய்க்கு மனிதனுக்கு ஒட்டுமொத்தமாக கெடுதி ஒர்க் பண்ணும். இந்த மாதிரி வசதிகள் இருந்ததுனாக்க கல்லிலையும் ஒர்க் பண்ணலாம். கல்லில் கொஞ்சம் சிரமமானது. இப்போ நான் இப்போ என்னுடைய வெண்கலத்தில் பித்தளையில் பண்ணுறோம், அதை வந்து என்னால் கல்லிலையும் வடிக்க முடியும். பட் அதுக்கு உண்டான காலகட்டங்கள், மெட்டீரியல்கள், அவகாசங்கள் அதெல்லாம் இருந்ததுனாக்கா அதை பண்ணலாம், அதுலேயும் பண்ணலாம். இப்போ சிற்பங்கள் பற்றி நம்ம பேசும்போது உங்களுடைய மனம் கவர்ந்த சிற்பங்கள் பற்றி கூட நீங்கள் சொல்லிடுங்க. இந்த கேள்விக்கு நான் சிற்பி அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுகிறேன். ஆரம்ப காலகட்டத்தில் வந்து எங்களுடைய சின்ன கிராமம், அந்த ஏரிக்கரை குளக்கரை தண்டரைன்றது ஒரு சின்ன கிராமம் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. இப்போ திருவண்ணாமலைக்கும் விழுப்புரத்துக்கும் பக்கத்தில் இடைப்பட்ட தூரத்தில் இருக்குது. அந்த காலகட்டத்தில் வந்து இந்த வெயில் காலம், அந்த சம்மர் பீரியட் ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணுவோம், ஏரிக்கு போவோம். அது ஏரியில் தான் குளிக்கிறது வரைக்கும், ஏரி குளத்தில் தான் குளிப்போம் பெரும்பாலும். நாங்கள் குளிச்சுட்டு ஏரி காஞ்சி பிறகு பார்த்தா மீன் பிடிக்கிறது, அதில் இருந்து சேரெல்லாம் எடுத்து விளையாடுறது, இப்படி ஒரு காலகட்டங்கள் தான் இருந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னாக்கா நாம் செய்த வந்து அந்த சின்ன சின்ன அந்த வீல் பண்ணுவோம், சக்கரம் களிமண்ணை பிடிச்சி ரொம்ப சிரமப்பட்டு அந்த சக்கரம் மட்டும் தான் எங்களுக்கு வேலை. சக்கரத்தை பண்ணி இந்த சோளத்தட்டெல்லாம் எடுத்து அதை கோர்த்து ஒரு வண்டியாக போட்டு இழுத்துன்னு ஓடி இருப்போம். அந்த ஞாபகம் தான் எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து. அதெல்லாம் வந்து எங்களுக்கு சிற்பமா என்னன்னு தெரியுது. பட் நாங்கள் எங்களால் என்ன செய்ய முடியும், ஒரு குழந்தையா இருந்து குழந்தை பருவத்திலேருந்து என்ன செய்ய முடியும், எதெல்லாம் அனுபவிக்க முடியும் அப்படின்ற காலகட்டத்தில் இருந்துட்டு ஸ்கூல்லாம் படிச்சுட்டு, ஸ்கூல் படிக்கணும்னா பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து வரணும். 5 கிலோமீட்டர் நடந்து வந்து வேட்டாவளன்ற ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தோம் நாங்கள். அந்த ஸ்கூலில் படிக்கும்போது இடையிலேருந்து எங்களுக்கு எப்போதான் ஒரு தடவை வந்து திருவண்ணாமலை போகிற சான்சஸ் கிடைக்கும். திருவண்ணாமலை, திருக்கோயிலூர், அங்கே போனோம்னா அந்த கோயில் பார்ப்போம். திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அருணாசலர் கோயில் இருக்குது, சிவன் கோயில், அங்கே போவோம். அது ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். அந்த கோயிலில் பார்க்கும்போது அந்த கோயிலில் இருக்கிற சிற்பங்கள் தான் எங்களுக்கு அடிக்கடி கவனத்துக்கு வரும். அந்த கோயிலில் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமான சிற்பங்களை ஒரு மனிதனால் வடிச்சிருக்க முடியுமா, இந்த கோவிலை நிர்மாணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த திருக்கோயிலுக்கு போனோன்னா திருக்கோயிலில் வந்து வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது.
அதுக்குள்ளே அந்த மூலத்தில் இருக்கிற சிலைகள்லாம் பார்ப்போம். இதுதான் எங்களுக்கு வந்து அதிகபட்ச அனுபவம் வந்து ஒரு ஸ்கூல் லைஃப்பில் இருக்கும்போது கிடைச்சது எனக்கு. இந்த சிற்பத்தை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு மனிதனுக்கு திறமைகள் எவ்வளோ தேவைப்படும், அது எப்படிலாம் உருவாக்கியிருப்பாங்க, உண்மையிலே இது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அதுக்காக நாங்கள்லாம் நிறைய வந்து கஷ்டப்பட்டு இப்படிலாம் கூட நம்ம ஒரு மனிதனாக வாழ முடியுமா, நமக்கு அந்த சான்சஸ் கிடைக்குமா அப்படின்னு ஒரு காலகட்டங்கள் இருந்தது எனக்கு. ஆனால் நாளடைவில் வந்து ஸ்கூல் படிப்பு முடிஞ்சது. ஸ்கூல் படிப்பு முடிஞ்சதுக்கு ஹையர் ஸ்டடின்னு சொல்லிட்டு மெட்ராஸுக்கு வந்துட்டோம். மெட்ராஸுக்கு வந்த பிறகு மெட்ராஸில் என்ன பியூசி அது எதுன்னு சொல்லிட்டு ஏதோ படிக்க ஆரம்பித்தோம். அதில் வந்து ஒரு பெரிய தேர்ச்சியெல்லாம் காண முடியல. அதுக்கப்புறம் மற்றபடி வந்து வாழ்க்கை போராட்டங்கள், எப்படி வாழணும், என்ன சம்பாதிக்கணும், இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இந்த கல்லூரியை வந்து நான் கண்டுபிடிக்கிறதே கிட்டத்தட்ட எனக்கு வந்து 22, 23 வயசுல தான் எனக்கு தெரியும் அந்த இப்படி ஒரு கல்லூரி இருக்குது, இதில் படிக்க முடியும், இப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அது தெரிஞ்சவொடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. சரி, ஒரு காலத்தில் நம்ம வந்து கல்லில் சிற்பம் அடிக்கணும்னு நினச்சோம், அதுக்கு ஒரு படிப்பு முறை இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வந்துடுது. கண்டிப்பாக அந்த கல்லூரியில் சேர்ந்து அட்லீஸ்ட் இதுலையாவது நம்ம ஒரு திறமையாக வளர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினச்சது உண்மை அது. அதுக்கப்புறம் அந்த கல்லூரிக்கு உண்டான அப்ளிகேஷன்லாம் போட்டுட்டு அந்த கல்லூரியில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்திருக்குது. பெயிண்டிங் இருக்குது, விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்குது, டெக்ஸ்டைல் டிசைன் இருக்குது, செராமிக் டிசைன் இருக்குது. கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டட் கோர்ஸ்லாம் இருக்கும்போது கூட எனக்கு அதெல்லாம் வந்து தெரியாது. எனக்கு என்னென்ன புரிஞ்சுக்கிற தன்மை கூட கிடையாது எனக்கு. அந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சது இந்த சிற்பம் அப்படின்றது மட்டும் என்னால் ஈஸியாக எனக்கு புரிய முடிஞ்சுது. எனக்கு புரிஞ்ச விஷயம் வந்து சிற்பம். சிற்பம்னாக்க நேரடியாக நினைச்சது வந்து நான் பார்த்த திருவண்ணாமலை சிற்பங்கள், திருக்கோவில் சிற்பங்கள், இதை வடிவமைக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் போட்டு சேர்ந்தாச்சு. சேர்ந்துட்ட பிறகு தான் தெரியும், சிற்பம் படிக்க போகிறவன் வந்து எங்கள் கல்லூரி இடத்துல சிற்பம் படிக்க போகிறவன் வந்து வேறு எந்த துறையிலுமே லாய்க்கு இல்லாதவன் தான் சிற்பம் படிப்போம் அப்படின்றது அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குதாங்க. அதில் நிறைய பேர் விருப்பப்பட்டு யாரும் வரமாட்டாங்க. ஒரு 30 பேர் 40 பேர் சேர்றாங்க கல்லூரியில் அப்படின்னாக்கா ஒரு 3 பேர் 2 பேரோடும் போக மாட்டோம். அதுவும் கடைசியாக வந்து அவங்க பிரின்சிபால் மற்றவங்களும் சேர்ந்து தள்ளி விடுவாங்க, இந்த சிற்பத்துக்கு 2 பேராக அது போங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேற யாரும் விரும்பி வர மாட்டாங்க. அங்கே போன பிறகு தான் தெரியுது எங்களுக்கு வந்து நான் எதிர்பார்த்தது அங்கே கிடையாதுங்க. நான் வந்து இங்கே நினைச்ச எதிர்பார்த்த சிற்பங்கள் அங்கே சொல்லிக் கொடுக்கறதுக்கு அங்கே யாரும் கிடையாது. அது உண்மையிலேயே அந்த நிலைமையும் கிடையாது. அது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணி, அதாவது ஒரு பிரிட்டிஷ்காரர் 1850 வந்து ஆரம்பித்த ஒரு கிராஃப்ட் யூனிட். இது கிராஃப்ட் யூனிட்னா மெட்டலில் பண்ணுறது, வுட்டில் பண்ணுறது, கிராஃப்ட் ஐட்டங்கள் பண்ணவே, ஜுவல்லரி பண்ணுறது, இதுக்காக பண்ணவே ஆரம்பிக்கப்பட்டது. நாளடைவில் வந்து ஒரு படம், அதை படத்தை எப்படி ஒரு உருவத்தை எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் மாடல் உட்கார வச்சு அவங்கள எப்படி ஸ்டடி பண்ணுறது அப்படின்னு நாளடைவில் மாற்றிட்டு வராங்க. மாற்றிட்டு வரும்போது நாங்கள் படிக்கும் போதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஸ்கல்ப்சரை மட்டும் சிலை பண்ணுறதுக்கு கிளேயில் பண்ணி அதை மாடல் பண்ணி அது வந்து மோல்டு எடுத்து பண்ணுறது கன்வென்ஷன் இதுதான் எங்களுக்கு இருந்தது. அது தெரிஞ்ச உடனே நான் அப்செட் ஆகிட்டேன். என்னடா நம்ம வந்து அந்த கல்லில் வடிக்கணுன்ற எண்ணங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானே எனக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டேன், கல்லில் வடிக்கிறதுக்கு வேற எங்கேயா போகணும் போல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தெரிஞ்சது எனக்கு கல்லில் வடிக்கிறதுக்குன்னு தனியாக வந்து கட்டிடக்கலை, கோவில் சிற்பக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மகாபலிபுரத்தில் இருக்குது. அது எனக்கு உண்மையிலே தெரிஞ்சுதான் நான் அதில் தான் சேர்ந்திருப்பேன். நான் அந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கல. பட் இருந்தாலும் என்னோட நண்பர் ஒருத்தர், அவர் நண்பராகவும் எனக்கு ஆசிரியராகவும் வந்தார், அங்கே படிச்சுட்டு வந்தார். அவர் எனக்கு வந்து அந்த ட்ரெடிஷ்னல் வந்து ஒர்க்கெல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரத்தில் எனக்கு நிறைய உதவி இருக்கிறார். பட் அதை மீறியும் கூட நான் கல்லூரியை விட்டு வெளியே வரும்போது வந்து இந்த வளர்கலை இதோட சேர்ந்தது, அந்த ட்ரெடிஷ்னல் நான் அதிகம் டச் பண்ணல. நான் இதோடு சேர்ந்து இந்த மாதிரி ஒர்க்குங்களை மட்டும் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி 2-3 கல்லுலையும் பண்ணிருக்கேன், உட்லையும் பண்ணிருக்கேன், களிமண்லையும் பண்ணிருக்கேன், நிறைய வந்து பிரான்ஸில் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 500 சிற்பங்களோடும் பண்ணியிருப்பேன். 500 சிற்பங்கள்லாம் மிக பிரம்மாண்டமானது இருக்குது. சின்ன சின்னதாக இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். ஒரு 3 இன்ச்சில் இருக்கும், 2 இன்ச்சில் இருக்கும், 10 இன்ச்சு இருக்கும், 12 இன்ச்சு இருக்கும். அதான் மேக்ஸிமம் சைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த வருஷத்தில் பண்ணுவோம். நிறைய பணம் கிடைச்சதுனாக்கா ஒரு 10 அடி 5 அடியில் பண்ணுறது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. இதில் உங்களுடைய சிற்பங்கள் அப்படின்னு பேசும்போது அதில் எந்த விதமான ஒரு மேற்கத்திய சாயலும் இல்லாமல், ஒரு கிழக்கத்திய சாயலும் இல்லாமல், ஒரு தனித்துவமான ஒரு ஸ்டைல் இருக்கு. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து படிக்கும்போது வந்து நிறைய ஸ்டைலை பார்த்து தான் படிக்கிறோம். நாங்கள் நிறைய பேர் பார்க்குறோம். நிறைய நான் படித்த காலகட்டத்தில் வந்து எனக்கு வந்து உண்மையிலே வந்து அதிகபட்சமான ஒரு அறிவு வந்து மேற்கத்திய நாடுகளை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. எனக்கு கல்லூரியில் படிக்கும்போது வந்து கல்லூரியில் வந்து எங்கள் வாதம் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை மட்டும் தான் பார்த்துட்டு நான். பட் கல்லூரி விட்டு வெளியே வரும்போது தான் சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் அப்படி இருக்கணும், கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்துருக்கோம். நாங்கள் நிறைய ஒர்க்லாம் பார்த்துருக்குறோம். நான் கல்லூரியில் படிக்கும்போது வந்து ஹென்ரி மூர் வந்து ஒரு தலை சிறந்த ஒரு ஸ்கல்ப்டர் வந்து இந்த 20ஆம் நூற்றாண்டில் இருந்து இறந்தவர். அவர் வந்து நிறைய பெரிய பெரிய ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 அடி 20 அடி 10 அடி மினிமம் அதுதான் சைஸே அவர் பண்ணியிருக்காரு. கடலுக்குள்ளெல்லாம் வந்து ஒரு பீடம் வச்சு அதெல்லாம் சிலையை வச்சிருக்காரு. ஸோ அந்த ஆச்சரியத்தை இப்போ நாங்கள் பார்த்துருக்கோம். அது வந்து அவர் கூட நேரடியாக வேலை செய்த 2 நபர்கள் வந்து எங்களுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்தாங்க. ஒரு
87 நினைக்கிறேன், 86 87 வந்து என் கல்லூரிக்கு வந்திருந்தாங்க. அவர் கூட வந்து ஒர்க் பண்ணவங்க 2 பேர். ஸோ அது மட்டும் தான் எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பாக தெரிஞ்சது. ஒரு மனிதன் வந்து இவ்வளோலாம் பண்ணியிருக்கிறானே, இவ்வளோ பெருமை பேசக்கூடிய மனிதன் அப்படின்ட்டு. பட் அதுக்கு வந்து அவருடைய சிற்பங்கள் மட்டுமே இல்லாமல் அவருடைய பண வசதிகளும் வந்து அதிகமாக உதவி இருக்குது. பட் அதை நம்ம ரீச் பண்ண முடியாது. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து இதுதான் எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கிடைச்ச நாலேஜ். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஊர்லேயே இருந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே இல்லை நம்ம இந்தியன் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் மீட் பண்ணுறோம், நம்ம நிறைய ஒர்க்குங்களை பார்க்குறோம். இதில் இருந்து கண்டிப்பாக நம்ம மாறுபட்டு இருக்கணுன்றது ஒரு கட்டாயம் இருக்குது. நான் வந்து ஒருத்தரோட ஒர்க்கு பண்ணுறதுக்கு அவசியம் இல்லாத ஒரு காலகட்டங்கள் அப்படின்னாக்கா அவரோட ஒர்க்கை நான் பின்பற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அது தேவையில்லைன்னு எனக்கான உண்டான வேலைகள் பண்ணுறதை நான் வந்திருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். மற்றவங்களை வேலையில் சம்மந்தப்படக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்காகவே வந்து நம்ம வந்து அதுல இருந்து மாறுபட்டு தான் செய்தாகணும் நான். ஸோ அதனால என்னோட டெக்னிக்கே என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து ஜென்ரல் டெக்னிக்னு பார்க்க போனாக்க ஸ்கல்ப்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கிளேயில் பண்ணி அதுலேருந்து மோல்டு எடுத்து அதுக்கப்புறம் வேக்ஸில் கன்வெர்ட் பண்ணி வேக்ஸில் இருந்து மறுபடியும் காஸ்டிங்க்கு போவாங்க. பட் நான் பண்ணுறதே பார்த்தீங்கன்னாக்கா நேரடியாக வேக்ஸில் பண்ணியிருப்பேன். அந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், சில வந்து வேக்ஸ் மாடல் இருக்கும், வேக்ஸில் தான் நேரடியாக ஒர்க் பண்ணுவேன், வேக்ஸில் இருந்து காஸ்டிங்க்கு போயிடும் நேரடியாக. ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு கேள்வி கூட கேட்க வேண்டியது இருக்குது சார். என்ன பண்ண +2 தேர்வுகள் நடந்துட்டு இருக்கு. இதில் ரொம்ப தத்ரூபமாக ஓவியங்கள் வரைகிறவங்களோ இல்லை கார்ட்டூன் வரைகிறவங்களோ இல்லை களிமண்ணில் பொம்மை செய்கிறவங்களோ இவங்கெல்லாம் கூட இதை கல்வி ரீதியாக எப்படி அணுகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளோடு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு கேள்வியாக பதில். இல்லை, கல்லூரி வந்து அதாவது ஃபர்தராக அவங்க வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து எங்கள் கல்லூரி சரியான கல்லூரி. அதாவது சென்னையில் வந்து சென்னை 3 பொந்துமலை ரோட்டில் வந்து நவீன் கலைக்கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஸ்கூல்னு இருந்தது, ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் காலேஜ் இருந்தது. இப்போ நவீன் கலை தொழில் கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்கிறாங்க. அதுவும் கும்பகோணத்துலேயும் ஒரு கல்லூரி இருக்குது. இப்போ எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து +2 முடித்த மாணவர்கள் வந்து இந்த ஓவியம் சிற்பங்கள் சம்பந்த மறுபடியும் அது நிறைய தெரிஞ்சுக்கணும், அதில் வளர்க்கணும் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக அதில் வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து நாங்கள் படிக்கிற காலகட்டத்தில் வந்து டிப்ளமோ இருந்தது 5 வருஷம் இருந்தது. இப்போ வந்து அது 4 வருஷமாக ஆக்கியிருக்கிறாங்க. எனக்கு 1 வருஷம் குறைச்சிருக்காங்க. இது பொதுவான கருத்துக்கள் தான், இது சரியான புள்ளி விவரம் கிடையாது, பொதுவான கருத்துக்கள் 4 வருஷமாக ஆக்கியிருக்காங்க. இதில் வந்து அவங்களுக்கு அதாவது எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓவியத்தோடு சேர்ந்து ஓவியம் வரையக்கூடிய தன்மையோடு சேர்ந்து டெக்னிக்கலாக அது எங்கெல்லாம் இன்வால்வ் ஆகுது. ஒரு ஓவியம் செய்பவன், ஒரு ஓவியன்ற ஒரே ஒரு டைட்டில் இல்லாமல், ஒரு ஓவியன் அப்படின்றது இல்லாமல் ஒரு டிசைனர், ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஒரு விஷுவலைசர், ஒரு இன்டீரியர் டிசைனர், இன்னும் சொல்ல போனாக்கா நிறைய டைமென்ஷன்லாம் வெளியே வந்துக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா டைரக்டர், ஃபோட்டோகிராஃபர், கேமராமேன் ஏகப்பட்ட டைமென்ஷனில் வெளியே வராங்க. பட் மினிமம் வந்து எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓவியன் அப்படின்னு நினச்சி நுழையிறவங்க கூட அதை மீறியும் அவங்களோட திறமைகளை வந்து பல வழியில் திறமைப்படுத்துகிற அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் டிசைன் இன் டெக்ஸ்டைல், இண்டஸ்ட்ரியல் டிசைன் இன் செராமிக் அண்ட் விஷுவல் கம்யூனிகேஷன் அண்ட் பெயிண்டிங், ஸ்கல்ப்சர்ஸ், இப்படி இந்த பெயிண்டிங் ஸ்கல்ப்சர்ஸ் நேரடியாக அவங்க செயல்பாடோடு சேர்ந்தது. அதை மீறியும் வந்து அவங்களுடைய அந்த ஓவிய திறமையும் அந்த ஸ்கல்ப்டிங் திறமையும் அந்த சிற்ப திறமையும் சேர்ந்து மற்ற தொழில்களோட எந்த அளவுக்கு இணையுது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகள் வந்து இது மீறியும் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன்ஸ், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, அதாவது இந்த குறிப்பிட்ட அளவு கூட திறமை இருக்கிறவங்க அதெல்லாம் போயிட்டு அவங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். இது தவிர வந்து அதாவது இந்திய அளவில் பார்க்க போனீங்கன்னாக்கா நம்ம சென்னையில் தான் அது ரொம்ப கூட, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த பாவம் வந்து கிட்டத்தட்ட 2 காலேஜ் தான் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ், வேறு ப்ரைவேட் காலேஜ் கிடையாது. மற்ற ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காலேஜ் இருக்குது. இதை தவிர வந்து ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா பரோடா அப்படின்னு சொல்லிட்டு பரோடா ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்தியா லெவலில் ஒரு அதாவது புகழ்பெற்ற ஒரு இடம். பரோடா யூனிவர்சிட்டி, எம்எஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல போயிட்டு நம்ம சவுத்தில் இருக்கிறவங்களும் நார்த்தில் இருக்கிறவங்களும் கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய எல்லா முனையில் இருக்கிறவங்களும் அங்கே படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஒரு 2 முறை விசிட் பண்ணிக்கிறேன் நான், அதில் படித்ததில் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சாந்தினிகேதன் அப்படின்னு சொல்லிட்டு கல்கட்டா, அது ஒரு ஜமினி ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்களோட சேர்ந்து அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிற விஷயங்கள். டெல்லி ஒரு பக்கம். இந்த 4 கார்னரில் சவுத்துன்றது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்டுங்களுடைய அந்த ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கு பார்த்தோம்னாக்கா இவங்களுக்கும் அந்த தொடர்புகள் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். அவங்க போர்ட்ரேட் பண்ணுறதும் போர்ட்ரேட்டு ஃபுல் ஃபிகர் அகடமிக் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒன்றா இருக்கும். பட் ஒட்டுமொத்த ஒரு எக்ஸிபிஷன் போய் பார்த்தோம்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் வச்சுருக்கிற ஒரு சிற்பங்களோ இல்லை ஓவியங்களோ பார்த்தோம்னாக்கா இவங்களுக்கும் ஒரு மாறுபட்ட கோணங்கள் தோணும். அது
எப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஸ்டைல் உருவாக்குது. அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஃபாலோவர்ஸுங்க அவங்க எப்படிலாம் ஒர்க் பண்ணாங்க, அதுதான் சிறப்பான விஷயங்கள்னு கூட சொல்கிறது அளவுக்கு இன்றைக்கி இந்தியாவில் ஒரு யூகம் அப்படிலாம் இருக்குது. பரோடா ஸ்கூலில் படித்தவங்கனாக்கா ஒரு எக்ஸலண்ட் பீப்புள், சாந்திநிகேதனாக்கா ஒரு எக்ஸலண்ட். பட் ஒரு காலத்தில் வந்து மெட்ராஸ் ஸ்கூல்ன்றது ஒரு எக்ஸலண்ட் ஸ்கூல். ஒரு காலத்தில் ராய்ச்சவத்தில் இருந்த காலகட்டத்தில், இந்த ஆரம்ப காலகட்டத்தில் வந்து மெட்ராஸ் ஸ்கூல் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்கூல். பட் இன்றைக்கி வந்து மெட்ராஸ் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்து அங்கே காம்படேட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கிறாங்க. மற்ற அந்த தொடர்புகள், அதாவது ஈவன் வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கூட அதிகமாக கிடைக்க மாட்டுது. என்ன நடக்குது, நம்ம காலேஜில் படிக்கிற 4 வருஷம் வந்து படிக்கிறாங்க, நேர்த்தியாக பண்ணுறாங்க. செய்து முடித்த பிறகு அவங்க வந்து அந்த அவங்களுடைய மற்ற அந்த துறையை வளர்க்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இங்கே கொஞ்சம் குறைவு. இப்போ பரோடா சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு போனாவே அங்கே பலதரப்பட்ட மனிதர்கள் வராங்க, பல மனிதர்கள் வெளிநாடுகள்லேருந்து வராங்க. இந்த மாதிரி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து அவனை மீறி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு, நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. டெல்லி அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது, சாந்திநிகேதன். மெட்ராஸில் அது ரொம்ப குறைவு. அதனால் வந்து இன்னும் கூட இந்த +2 மாணவர்கள்லாம் வந்து மெட்ராஸ் மட்டும் இல்லாமலே பரோடா, அதுக்கப்புறம் பனாரஸ் இந்தியன் யூனிவர்சிட்டி, இன்றைக்கி இந்தியாவிலே மிகப்பெரிய யூனிவர்சிட்டி நினைக்கிறேன். நிறைய மக்கள்கள், நிறைய டிவிஷன்கள், நிறைய டெக்னிக்கல், ஏகப்பட்ட பலதரப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பரோடா யூனிவர்சிட்டி, பிஹெச் இருக்குது, சாந்திநிகேதன் இருக்குது. இப்படி வந்து நிறைய புகழ்பெற்ற இன்ஸ்டியூட்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போய் படிக்கலாம் அவங்க. இப்போ இந்த கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் இது எப்போ விண்ணப்பிக்கணும் மாணவர்கள், அங்கே எத்தனை சீட்ஸ் இருக்குது, அந்த விவரங்களும் நீங்கள் சொல்லிடுங்க. இது வந்து நம்ம பொதுவாக தான் சொல்ல முடியும், ரொம்ப எக்ஸாக்ட்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம கல்லூரி எனக்கு இப்போ சென்னை கல்லூரி பொறுத்தவரை என்னால் சொல்ல முடியும். ஒருக்குறை 100 சீட்டு இருக்குது நினைக்கிறேன். 100 சீட்டு பார்த்தீங்கன்னாக்கா 100 சீட்டில் வந்து அது இல்லாமல் வந்து கொஞ்சம் வந்து பெய்டு சீட்னு இருக்குது நினைக்கிறேன். 10,000 கட்டி படிக்கணும் அப்படின்ற கட்டாயம் வந்து அது ஒரு 10 சீட்டு ஒன்று இருக்குது. கும்பகோணத்தில் வந்து எனக்கு தெளிவாக தெரில, அட்லீஸ்ட் ஒரு 50 சீட்டாக இருக்கும். அதை தவிர வந்து வெளி மாநிலங்கள் வந்து நிறைய கல்லூரிகள் இருக்குது, ஏகப்பட்ட கல்லூரிகள் இருக்குது. இவங்க விருப்பப்படுறவங்க வந்து அது பார்த்தாங்கன்னாக்கா இப்போ மார்ச், ஏப்ரல், மேல வரலாம், இந்த அப்ளிகேஷன்லாம் வரலாம். பெரும்பாலும் ஜென்ரலாக மற்ற கல்லூரிக்கு எப்போ வருதோ அதே மாதிரி தான் இதுக்கும் அப்ளிகேஷன்லாம் வரும். வெளி மாநிலங்களில் போகும்போது நமக்கு வந்து அங்கே இருக்கிற 100% வந்து ஒரு 10-15% தான் வந்து அவங்களுக்கு உண்டான வெளி மாநிலங்களுக்கு கொடுக்குறது. அவங்க ஸ்டேட்டை விட்டுட்டு மற்ற ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும்னா ஒரு 10%, 15% ஒதுக்குவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்பரில் அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைக்கலாம், இல்லை இப்போ கேரளாவில் அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைக்கலாம், இல்லை ஹைதராபாத்தில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கலாம். இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஒரு 2-3 அப்ளிகேஷன் போட்டு வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக அந்த பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. அது டெல்லியில் ஏகப்பட்ட, டெல்லியில் வந்து ஜாமியா மில்லியா இருக்குது, டெல்லி திலக் மார்க்கில் காலேஜ் இருக்குது, இன்னும் நிறைய கல்லூரிகள்லாம் இருக்குது. எங்கே வேணாலும் அப்ளிகேஷன் போடலாம். அது 4-5 அப்ளிகேஷன் போட்டோன்னா அட்லீஸ்ட் ஒரு அப்ளிகேஷனாவது அவங்களுக்கு செலெக்ஷன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சிற்பக் கலைஞரை உங்களுடைய தனிப்பட்ட ரசனைக்குரிய சிற்பங்கள், உங்களுடைய தனித்துவமான சிற்பங்கள் அப்படின்னு நம்ம நிறையா நீங்கள் சொல்கிறத கேட்கணும் சார். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். இதுதான் நம்ம கடைசி பிரிவா இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் உசுரு ஊசலாடிக்கிட்டு இருக்கு. உன் பையன் என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கான். நான் என் கடமையை தவறாம முதல்ல போய் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டு. உங்கள் கே பாக்கியராஜ் வழங்கும் ஒரு கதையின் கதையில் வைராக்கியம் மெகா தொடர் இன்று பகல் 12 மணிக்கு. ஒன்னே ஒண்ணுதான் சரி, நீ சீக்கிரம் காலையிலயா வரும். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவீங்களா? நான் ஒண்ணு கேட்கட்டுமா? கேளுங்க. புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமாடா?
எனக்கு ஏன்பா ஹரிணின்னு பேர் வச்சிங்க? எனக்கு தெரியும்பா, உங்க காதலியோட பேர் ஹரிணி. சும்மா வாழ்க்கையில ஜெயிச்சுட்டுதான் உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் சினி மசாலா இன்று இரவு 7 மணிக்கு. வழங்குவோர் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், ரங்கநாதன் தெரு, சென்னை. அதான் ஜெயச்சந்திரன். ஒரு நவீன சிற்ப கலைஞரா ஒரு சிற்பத்தை நீங்க ரசிக்கிற விதம், உங்களுடைய தனித்துவமான சிற்பங்கள், +2 மாணவர்கள் இந்தியாவில் எந்தெந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கலாம் அப்படிங்கிற உட்பட பல விஷயங்கள் விளம்பர இடைவேளைக்கு முன்னாடி பேசியிருக்கிறோம். ஒரு சிற்ப கலைஞராகவே அடுத்த லெவலில் எங்களுக்கு இன்னொரு கேள்வியும் கூட இருக்கு. ஸ்ரீதா, நீங்கள் தான் கேட்கணும். தேங்க்யூ முரளி. ஒரு சிலை உருவாக்குறதுக்கு முன்னால அதுக்கான இன்ஸ்பிரேஷன் என்னவா இருக்கு? இன்ஸ்பிரேஷன்றது வந்து சிற்பத்துக்கு மட்டுமே உண்டானது கிடையாது. ஒவ்வொரு துறையிலையும் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஆரம்ப காலகட்டம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒன்று ஒரு 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 சிந்தனைகள் வர்றதுக்கு வந்து ஏதோ காரணங்கள் இருக்க தான் செய்யுது. அந்த காரணங்கள் வந்து ஒரு டிட்டர்மினேஷன் முன்னாடியோ இல்லை பின்னாடியோன்றது கிடையாது. அந்த நிமிஷத்தில் வந்து அது என்ன மாதிரி காரணங்கள் எனக்கு உந்துதலாக இருந்தது அப்படின்றது ரெக்கார்டபிள் கிடையாது, ரெக்கார்ட் பண்ண முடியாது. நான் இப்போ பார்த்துட்டு போயிட்டுருப்பேன், உங்களையும் இவரையும் இன்றைக்கி சந்திக்கிறோம், வேறு நண்பர்களையும் சந்திக்கிறோம். சரி, அதில் ஒரு சிறந்த அதில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எதாவது இருக்கலாம், அதை நான் செய்யணும்னு வந்து இன்றைக்கி ஆசைப்பட்டிருக்கலாம், நாளைக்கு செய்ய முடியாமல் விட்டுருக்கலாம். பட் அதே கூட எனக்கு வந்து எந்த காலகட்டத்தில் எனக்கு கிடைக்குதோ, அந்த சந்தர்ப்பம் கிடைக்குது, அந்த பொருள் இருக்கிறோம். பட் அதுக்கப்புறம் அது ரீபிளான்டாக போட்டுட்டு இப்போ செட்டு போடுற மாதிரி இல்லை வேறு மாதிரி ஸ்டோரி எழுதிட்டு அதுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்படிலாம் பண்ண முடியாது. பட் அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு கமிஷன் ஒர்க் அப்படின்னும் போது அதுக்காக வந்து பண்ணுறோம், ஒருத்தர் சொல்லி நிர்ணயம் பண்ணி இதுதான் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு. நாங்கள் இப்போ அது இந்த இப்போ என்னுடைய ப்ராக்டிஸ்ன்றது வந்து நினைக்கும் அது ஒரு நிர்ணயம் பண்ண விஷயம் கிடையாது, அந்த ஒரு நிமிடத்தில் உதயமான விஷயமாக இருக்கலாம். அதுக்கு வந்து அது ரெக்கார்டபிள் மெசேஜ் கிடையாது, என்னவாக இருந்துக்கும், ஏன் இது வந்து யார் இந்த பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு நினைவுக்கெல்லாம் சரியாக வரல. இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து நினைக்க வந்திருக்கலாம், இவங்களை பார்த்துருந்தேன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுதான் அந்த செகண்ட் எனக்கு மட்டுமே கிடையாது, எல்லா இந்த தொழில் சம்மந்தம் எல்லாருக்கும் அது உண்டு. அது ஒரு ஒரு ஆரம்பம் அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான இன்ஸ்பிரேஷன் ஏதாவது ஒன்று இருக்கும், ஏதாவது காரணத்தில் இருந்திருக்கும். இன்னைக்கு பொதுவாக உங்களுடைய சிற்பங்கள் பற்றி நம்ம பேசணும். உங்களுடைய சிற்பங்கள் அப்படிங்கும்போது இன்னைக்கு ஒரு உலக அங்கீகாரம் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த உங்களுடைய இந்த இதுக்கு உங்களுக்கு இருந்த சேலஞ்சஸ் எந்த மாதிரி இருக்கு? கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு மனிதனும் வந்து வளரணும் அப்படின்ற ஆசைகள் இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா நான் பியூசி படித்த பிறகு பியூசி படிக்கும் போதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆசைகள் வந்து ஒரு சிற்பின்றதுலாம் இந்த கனவில் நினச்சது கூட கிடையாது. நான் பியூசி படிக்கும் போதெல்லாம் என்னுடைய ஆதங்கம் ஆசைகள்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் வந்து ஒரு என்ஜினியர், டாக்டர், லாயர் அப்படின்ற நெருக்கடி தான் இருந்ததாக எனக்கு தெரிஞ்சுது 77, 78. நானும் அதே நோக்கத்தில் தான் வளர்ந்துட்டு இருந்தேன். நான் ஆனால் பியூசியில் வந்து படித்து பாஸ் பண்ண கூட தகுதியில் இருந்தது அப்போ தான் தெரிஞ்சுது எனக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இந்த கல்லூரியில் சேர்ந்து கல்லூரியில் வந்து ஒரு மினிமம் வந்து இந்த கல்லூரியில் ஒரு தகுதியான மாணவனாக வெளியேற முடியும் அப்படின்றதான வழி. அதை மீறியும் வந்து எனக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைத்த ஒரு அட்லீஸ்ட் வந்து அறிமுகமான ஒரு சிற்பியாக வருவேன் அப்படின்ற எண்ணங்கள் எனக்கு வந்து 87 வரைக்கும் கிடையாது எனக்கு. இப்படி இருந்தாலும் வந்து எனக்கு படிக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு சில ஆசிரியர்னாக்கா சந்தான் ராஜெல்லாம் வந்து பெருமைப்படக்கூடிய ஆர்டிஸ்ட். அவர் இங்கே இருக்கிறவங்களே ரொம்ப மூத்த ஆர்டிஸ்ட். ஒரு சில நேரங்களில் வந்து எனக்கு சொல்லியிருக்காரு, இந்த ஒர்க்கு நல்லா இருக்குது தம்பி, நீங்கள் நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா உண்மையிலே எனக்கு வந்து இது நான் செய்திருக்கிற ஓவியங்களோ சிற்பங்களோ வந்து எந்த அளவுக்கு சிறப்புத்தன்மை இருக்குதுன்றது எனக்கு ஜட்ஜ் பண்ண தெரியாது. அப்படி ஜட்ஜ் பண்ணி சொன்னவங்களும் யாரும் கிடையாது. அவர் ஒருத்தர் மட்டும்தான் அதை நிறைய முறை எனக்கு ஆக்சிடென்ட்டாக 2 தான் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த உந்துதல் கொஞ்சம் இருந்தது எனக்கு. சரி பரவாயில்ல, நம்ம இந்த துறையில் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துக்கு அடையலாம் அப்படின்ற ஒரு உந்துதல் இருந்தது. ஆனால் உண்மையாகவே இந்த 88 முடிச்சுட்டு வெளியே வரும்போது அப்போ தான் வந்து நான் பார்க்குற நடைமுறை உலகங்கள், இந்த வளர்கலை அப்படின்றது என்னவாக இருக்குதுன்னு பார்க்கும்போது இது ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குது. அது கூட மோதி வந்து அது ஒரு தவறான கருத்துக்களும் கூட. அதாவது நான் செய்தது எல்லாமே சரி, எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நினச்சதும் தப்பு. இவங்க கூடலாம் நம்மளால் போட்டி போட முடியாது, இதோ ஒரு உலகம் தனி உலகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிது. அது ஒரு தவறான நோக்கம். பட் உண்மை அது உண்மையிலே உண்மை என்னன்னாக்கா அதாவது தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு திறமைகள் வந்து உடனே எங்கேயும் எப்பொழுதும் அங்கீகரிக்கப்படுறதில்லை. அதுக்கு உண்டான சமயங்கள், சந்தர்ப்பங்கள், அதுக்கு உண்டான சாட்சியங்கள், இப்படின்னு பலதரப்பட்ட விஷயங்கள்லாம் கூடி தான் வந்து ஒருத்தனை அங்கீகாரம் விடுது.
அந்த நேரத்தில் வெறுத்து போயிட்டு இந்த சென்னையில் இனிமேல் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்குன்னு ஒரு தனி வலிமை நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்னையை விட்டுட்டு, சென்னையில் கிடையாது 89 மார்ச்சில் சென்னையை விட்டு வெளியே கிளம்புறேன். லக்னோவில் போயிட்டு ஒரு கன்சர்வேட்டராக இன்டாக்னு சொல்லிட்டு ஒரு சயின்ஸு சம்மந்தப்பட்ட ஒரு கன்சர்வேஷன் ப்ராசஸில் வந்து ஒரு கன்சர்வேட்டராக ஜாயின் பண்ணி 2-3 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணி அதுலேயும் எனக்கு திருப்தி அளிக்க முடியாமல் திரும்ப வரும்போதில் மறுபடியும் அந்த போராடக்கூடிய தன்மைகள் எனக்கு இல்லை, எனக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் இது மீறி வந்து ஒரு உழைப்புன்றது நமக்கு இருந்துகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 92 கடுமையாக உழைச்சிட்டு இருந்தேன். 97 எனக்கு வந்து அந்த நேஷனல் அவார்டு கொடுத்தது. எனக்கு வந்து அந்த அந்த ராயல் ஃபேஸ் அப்படின்றதுக்கு 97 வந்து எனக்கு ஐஃபாக்ஸ்லேருந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க. 98 வந்து ஸ்டேட் அவார்டு, சீனியர் அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி தான் நான் ஆசைப்படுறது உண்டு. இது வரைக்கும் எனக்கு என் பயோடேட்டில் எழுதணும்னு ஆசைப்பட்டாங்க, இது வரைக்கும் எனக்கு விருதே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு ஆசைகள்லாம் இருந்தது எனக்கு. அப்படி தான் இருந்தேன் நான். பட் வந்து அதை மீறி வந்து அதனுடைய வெற்றிகள்லாம் வந்து பலதரப்பட்ட விருதுகளும், அன்னைக்கு இந்தியாவில் வந்து சீனியர் ஃபெலோஷிப் தான் முடிச்சிருக்கிறேன். இதுக்கு உண்டான காலகட்டங்கள் இருக்குது, அதுக்கு உண்டான போராட்டங்கள் வந்து இருக்குது. அது வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது. நமக்கு உண்டான வழிமுறைகளும் நம்ம எப்படிலாம் வந்து அது செயல்படுறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில், ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஏதோ ஒரு எதிர்முனை மட்டுமே இருக்கிறது தெரிஞ்சது. பட் நம்ம எப்படி போராடணும், நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது வந்து தெரியாமல் நம்ம போயிடணும். பட் அதை நான் சரியாக செய்தேன் அப்படின்றது எனக்கு அப்புறம் தெரிஞ்சது. எனக்கு நம்ம மற்றவங்ககிட்ட போராடணுன்றதை விட நம்ம சரியாக செய்துக்கணும், நம்ம நிறைய ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ண உடனே நிறைய இருப்பாங்க, அது வந்து எல்லாம் வித்துருமா, பணமாயிடுமா, இதெல்லாம் வாழ முடியுமா அப்படின்றது. வாழ்க்கைக்கான உண்டான வழிமுறைகளும் ஒன்று இருக்குது. நம்ம வந்து பணம் சம்பாதிச்சாகணும், வாழ்க்கை நடத்துறது அப்படின்றது ஒன்று இருக்குது. அதை மீறியும் கூட நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து இந்த துறையில் வந்து ஈடுபட்டு கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது வந்து இருக்கணும். கிட்டத்தட்ட சோலோ ஷோவே கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஷோ வச்சுருப்பேன் ஆல் ஓவர் இந்தியா. குரூப் ஷோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 ஷோ வச்சுருப்பேன் இந்த ஒரு 10 வருட காலத்தில். அது தவிர வந்து இன்றைக்கி பரவலாக வந்து இன்றைக்கி இந்தியாவில் எல்லா தரப்பட்ட ஆர்டிஸ்ட்டுக்கிட்டையும் ஒரு நட்புகள், ஒரு உறவு முறைகள், அறிமுகங்கள் அதெல்லாம் வளர்த்துட்டு இருக்கிறேன். சிற்பங்கள் தவிர நீங்கள் ரசிக்கிற மற்ற விஷயங்கள் என்ன? மனிதர்களுக்கு ரசிப்புத்தன்மை வந்து நிறையவே இருக்குது. ஒவ்வொரு மனிதருக்கும் ஆசைகள் நிறைய இருக்குது. அதுக்கு உண்டான காலகட்டங்கள் நமக்கு நிறைய தேவைப்படுது. பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு என்ஜினியர் ஆகணும் அப்படின்றது உண்மையான என்னுடைய ஆசைகள். அதுக்கு உண்டான காலகட்டங்களும் அந்த நெருக்கடிகளும் எனக்கு வந்து சரியாக அமையலை அப்படின்றதுல அதுக்கு போகலை. நான் மறுபடியும் வந்து ஸ்கல்ப்டர் அப்படின்றது இன்றைக்கி அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்கிறேன். ஸ்கல்ப்டரோ இல்லை அது பெயிண்டிங்கோ அது சம்மந்தப்பட்டது. இது வந்து என்னோட சேர்ந்தது. இது மீறியும் கூட எனக்கு அந்த அந்த என்ஜினியரிங் அப்படின்ற ஒரு அவாவோட சேர்ந்த விஷயங்கள் வந்து டெக்னிக்கலாக நிறைய வந்து நான் எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து அதுக்கு நான் ஸ்பேர் பண்ணுவேன். என்னை மீறியும் இந்த சிற்பங்களை மீறியும் அது சம்மந்தப்பட்டு என்னோட சிற்பத்தில் பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு என்னெல்லாம் டெக்னிக்கலாக நான் சப்போர்ட் பண்ண முடியும். நவீன முறைகள்னு சொல்கிறேன் இல்லைங்களா, இன்றைக்கி நவீனமாக வந்து அதுக்கு எப்படிலாம் சப்போர்ட் கிடைக்க முடியும்னா அது நானே யோசனை பண்ணிக்குவேன். நான் இதை எப்படி வெல்டிங் பண்ணலாம், இதுக்கு எப்படி சப்போர்ட் கொடுக்கலாம், இல்லை எப்படிலாம் இதை ப்ரொஜெக்ட் பண்ணலாம், எப்படிலாம் அதை வைக்க முடியும், ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது தவிர வந்து படத்தில் எல்லோரும் நடிக்கணுன்ற ஆசை, படம் அதாவது டைரக்ஷன் பண்ணணுன்ற ஆசை. இப்போ என்னுடைய சீனியர்லாம் சரண்ன்றவர் ஒரு படம் பண்ணியிருக்கு, நிறைய படம் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். சரண்ன்ற ஆர்ட் டைரக்டர், எனக்கு 1 இயர்ஸ் டைரக்டர் அவர், எனக்கு 1 இயர் சீனியர் அவர். எங்கள் காலேஜில் மொத்தம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த ஆசைகள் இருக்கும். ஒரு பக்கம் டைரக்ஷன், ஒரு பக்கம் கேமராமேன், ஒரு பக்கம் ஆர்ட் டைரக்ஷன். ஆர்ட் டைரக்ஷன் ஆல்மோஸ்ட் எல்லாரும் வராங்க. இன்ஃபேக்ட் ஆர்ட் டைரக்ஷன் எனக்கு அந்த அளவுக்கு நாட்டம் கிடையாது எனக்கு. மற்றபடி டைரக்ஷன் அந்த மாதிரி நாட்டங்கள்லாம் இருக்கிறது உண்மை. பட் அதுக்கு உண்டான வாய்ப்புகள், அதுக்கு உண்டான நேரங்கள் அப்படிலாம் இருக்கும்போது அது பண்ணலாம், எக்ஸ்போஸ் பண்ணலாம். பட் அது தவிர நல்ல ஒரு சிற்பியாக இருக்கணுன்றது எனக்கு நல்ல ஆசை எனக்கு. கண்டிப்பாக சார். பொதுவாக ஒரு நவீன சிற்ப கலைஞராக ஒரு சிற்பத்தை நீங்கள் ரசிக்கிற விதத்திலிருந்து உங்களுடைய தனித்துவமான சிற்பங்கள், இந்த கலைக்கல்வியில் ஆர்வம் இருக்கிற +2 மாணவர்கள் இந்தியாவில் எந்தெந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கலாம் அப்படிங்கிற தகவல் உட்பட பல சிற்பங்கள் சார்ந்த பல விஷயங்கள் எங்களோட பார்த்துக்கிட்டே தான். இன்றைக்கி எங்களோட காலை மலர் கலந்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றி. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. மிக்க நன்றி சார்.